அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஃபார்மாசிஸ்ட், இசிஜி டெக்னீஷியன் ஆகிய பணிகளுக்கென நடைபெறவுள்ள நேர்காணல் தேதியும் வெயிட்டேஜ் மதிப்பெண் பட்டியலையும் தான் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. தமிழக மருத்துவமனையில் ஃபார்மாசிஸ்ட் 28, இசிஜி டெக்னீஷியன் 10 வேக்கன்சி. இந்த பணிகளுக்கென 38 காலி பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்யும் பொருட்டு இதற்கான அறிவிப்பை டிஎன்எம்ஆர்பி கடந்த வருடம் 28/11/2023 வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் மெரிட் லிஸ்ட் மற்றும் இன்டர்வியூ மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து இப்பணிகளுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக 22/2/2024 இப்பணிகளுக்கு மெரிட் லிஸ்ட் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நபர்களின் பட்டியலானது இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபார்மாசிஸ்ட், இசிஜி டெக்னீஷியன் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கான அந்த நேர்காணல் தேதி 27/2/2024 அன்று மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் 7வது ஃப்ளோரில் டிஎம்எஸ் கட்டிடம் 359 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 6 அந்த அட்ரஸில் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் டேட் கொடுத்துருக்காங்க, எந்த டைமில் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போஸ்ட்டுக்கு, அதாவது சித்தா போஸ்ட்டுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான டீட்டெயில்ஸ், உங்களுடைய எவிடன்ஸ், மார்க் ஷீட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், தமிழ் குவாலிஃபிகேஷன், எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, இது எல்லாமே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டிஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் சித்தா பேஸ்ட் ஆன் தேர் குவாலிஃபிகேஷன். உங்களுடைய வெயிட்டேஜ் மார்க் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களாம் 27ஆம் தேதி அந்த கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகலாம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டோடு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வெயிட்டேஜ் மார்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், பிசி, பிசிஎம் இதுக்கெல்லாம் எவ்வளோ அவுட் ஆஃப் மார்க் 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த்தும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய மார்க் இதில் இருக்கா, உங்களுடைய நேம் இதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது ஆயுர்வேதா, இதுக்கும் அதே டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க, 27/2/2024 சென்னையில். ஸோ இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டுமே இதில் சொல்லியிருக்காங்க. இதில் 2 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கான அந்த வெயிட்டேஜ் ஆஃப் அவுட் ஆஃப் மார்க் 100க்கு எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா யுனானியில் 27/2/2024 சென்னையில் தான் இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது. ஸோ இதில் செலக்ட் ஆனவங்களுக்கான அந்த லிஸ்ட்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் இதில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டெம்பரவரி போஸ்ட் ஆஃப் இசிஜி டெக்னீஷியனில் 27ஆம் தேதி இவங்களுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது. ஸோ இதில் செலக்ட் ஆனவங்களான அந்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இவங்க 27ஆம் தேதி சென்னையில் போய்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த mrptn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.